அதுக்கு முன்னாடி திரு ஹஃபீஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். 200 இலக்கு, புது உத்வேகம். பழைய அதிமுகவை பார்த்தா மாதிரி இருக்குல்ல எடப்பாடி உரை, அதிமுக பொதுக்குழுவில் பெரிய எழுச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சவால் தான் போலவே. இல்லை, உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஏமாலியாக அதிமுக பார்க்குது அப்படின்றது தான் அந்த அவர்கள் போட்ட தீர்மானங்கள். அந்த தைரியம் அதிமுகவுக்கு எங்கேருந்து வருதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. டங்ஸ்டன் விவகாரத்தில் ஒன்றிய அரசு மாநில உரிமையை பறிக்கிறப்போ அதுக்கு ஆதரவாக சட்டத்தை போட்டுட்டு, அதுக்கு ஆதரவாக வாக்கு போட்டுட்டு, ஆனால் திமுகவை கண்டிக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் மக்கள் அப்படியே ஏற்றுப்பாங்களா? கண்டுக்காமல் போயிடுவாங்களா? நாங்கள் தரவுகளோடு சொல்கிறோம். பாராளுமன்றத்தில் அதுக்கு எதிராக ஓட்டு போட்டதுக்கு கெசட்டில் இருக்குது, செய்திகள் இருக்குது. ஆனால் அதிமுக அதுக்கு ஆதரவாக வாக்கு போட்டதை தம்பிதுரை அவர்களே ஒத்துக்கிறாரு. அப்போ அடிப்படை மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை, அது டெல்லி சிறப்பு அந்தஸ்தாக இருக்கட்டும், காஷ்மீர் 370 இருக்கட்டும், எல்லாத்தையும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய எல்லா திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவித்து விட்டு, அதன் ஒரு விளைவாக இங்கே டங்ஸ்டன் மைனிங்க்கு ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுக்குது. அது ஆகஸ்டில் 23 சட்டமாகுது. அக்டோபர் 23 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார், அதெல்லாம் நடைமுறைக்கு ஆகாது, அதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு. நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சிட்டோம். ஆனால் அது எல்லாமே தெரியாமல், அது எல்லாமே நடக்காத மாதிரி இருந்துக்கிட்டு அதிமுக இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக மக்கள் 200 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றத எப்படி ஏற்றுக்கிறது? ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க பேசுகிறாங்க. சிறுபான்மைக்காக 13வது தீர்மானம் போட்டிருக்காங்க, சிறுபான்மை சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னு. இங்கே ஆதிநாதன் குழுவை அமைத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அது நடந்திருக்கிறது. அடுத்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க நிறைய பேர் சிறையில் இருக்கிறாங்கிறது ஏற்பீங்க தான்? இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. சட்டத்தின் வாயிலாக படிப்படியாக குறைக்கணும். நான் அதே கேட்குறேன், அந்த 10 வருஷத்தில் எத்தனை சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செஞ்சுருக்கீங்கன்றதையும் காட்டுங்க தரவுகள். அப்போ அதையும் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் 10 வருஷம் எந்த வேலையும் செய்யாமல் நாங்கள் விடுதலை செஞ்சாலும் நீங்கள் சிறைவாசிகள் விவகாரத்தை கொண்டு வந்து இங்கே நுழைக்கிறீங்க. சிறைவாசிகள் விவகாரம் எந்த அளவுக்கு இந்திய முஸ்லீம்களுக்கு, தமிழ்நாடு முஸ்லீம்களுக்கு முக்கியமோ, அதே அளவுக்கு இன்றைக்கி 2 முக்கியமான பிரச்சனையை இஸ்லாமிய சமூகம் இந்தியாவில் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று, அலகாபாதுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வெளிப்படையாக கான்ஸ்டிடியூஷனலை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சை பேசுகிறாரு. சிறுபான்மை சமூகத்தை இங்கே 2ஆம் குடிமக்களாக நாங்கள் மெஜாரிட்டி, இது இந்துஸ்தான், மெஜாரிட்டிக்கு கட்டுப்பட்டு இங்கே இருக்கணும். அப்போ கான்ஸ்டிடியூஷனுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணுன்றது தான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, அரசியல் அமைப்பு சொல்லுது. ஆனால் பெரும்பான்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்கிற ஒரு நீதிபதி, அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் வரும்போது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் 55 MP சைன் பண்ணல, திமுக 4 MP சைன் பண்ணியிருக்கு. இது நாங்கள் மைனாரிட்டிக்கு, சிறுபான்மை சமூகத்திற்கு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு. அடுத்த பிரச்சனை பிளேசஸ் ரிலீஜியஸ் வர்ஷிப் ஆக்ட். பாபர் மசூதிக்கு பிறகு ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க உச்ச நீதிமன்றத்தில். அந்த சேலஞ்சுக்கு எதிராக நீதிமன்றத்தில் இம்ப்ளீட் ஆகி சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைகளுக்கும் அவர்களுடைய குரலுக்கும் திமுக குரல் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடை எடுத்து ப்ராக்டிக்கலாக சிறுபான்மை சமூகத்துடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் பாஜகவோடு கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டேன். எப்படி சார் வந்தீங்க அப்படின்னா, அந்த தீர்மானங்களை நீங்கள் படிங்க. அந்த தீர்மானங்களில் இவர்கள் சொல்கிறது அங்கே எல்லாமே வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு கண்டனங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்றிய அரசு நிதி தரல, அந்த நிதியை ஒழுங்காக கொடு அப்படின்றது வலியுறுத்துறது. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கிறது. சமகர சிக்ஷா விவகாரத்திலையும் ஒன்றிய அரசு நிதி தர மாட்டேங்குது, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோன்றதுக்காக தர மாட்டேங்குதுன்றப்போ ஒன்றிய அரசு கண்டனம் தெரிவிக்காம மாநில அரசு மீது அந்த பாலை போடுறது இருக்குல்ல, அந்த நிதி வரணும்னா ஒன்றும் இல்லை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா நிதியை தர போகிறான். இப்போ பிரச்சனை தமிழ்நாடு அரசு அந்த மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுனால வரக்கூடிய விவகாரங்களில் கூட ஒன்றிய அரசை வலியுறுத்துவதும் தமிழ்நாடு அரசை கண்டனம் தெரிவிக்கிறதும் அப்படின்ற இருக்குல்ல. மாநில உரிமைகளை பற்றிலாம் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தமிழ் இல்லாமல் மற்ற மாநிலத்தவர் தமிழ்நாடு அரசில் வேலைக்கு செய்யலாம் அப்படின்னு தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் நீங்களாம் சொல்லலாமா? மாநில உரிமைகளை பற்றி ஒவ்வொன்றாக மாநில உரிமைகள் பறிக்கப்படும் போது அதுக்கு ஆட்சியில் இருந்தால் போதுன்றதுக்காக 4.5 வருஷம் நீங்கள் அப்படியே இருந்துட்டு இருந்தீங்க. அப்போல்லாம் மாநில உரிமைகள் தெரில. இப்போ எதிர்கட்சி ஆன உடனே கூட
உண்மையான மாநில உரிமைகள் பிரச்சனை பற்றி, சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனை பற்றி, டங்ஸ்டன் மைனிங் விவகாரத்தை பற்றி உண்மையை மக்களுக்கு தெரியாமல், மக்களுக்கு சொல்லாமல் தீர்மானங்களை போட்டுட்டு இதுக்காக 200 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க? பேராசிரியர் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான வாதம், நீங்கள் மாநில அரசை கண்டிக்கிறீங்க, சரி, அது உங்களுடைய கடமை. ஆனால் மத்திய அரசா வலியுறுத்துகிற மோடுக்கு போயிருக்கிறீங்களே, அது என்ன ஒரு பாஜக மீதான ஒரு சாஃப்ட் கார்னர்னு சொல்லிட்டு வேறு சில உதாரணங்களையும் முன்வைக்கிறார். வணக்கங்க. முதல்ல அதாவது நண்பர் சொல்கிற விஷயங்களில் ஏன் மாநில அரசை கண்டிக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கோம். அதாவது இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டிய, உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய, புயல் பாதிக்கப்பட்ட இடங்களில் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிற போது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, அதில் மிகப்பெரிய மெத்தன போக்கோடு செயல்பட்டது என்பதுதான் எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு. எனவே அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசை, நிதியை சரியாக பயன்படுத்தாத அரசை கண்டிக்கிறோம். அது மத்திய அரசு நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறத கட்டாயம் நாங்கள் வலியுறுத்துறோம், தொடர்ச்சியாக வலியுறுத்துறோம். இல்ல அங்க ஏன் கண்டனம் இங்க வலியுறுத்து? ஏன் கண்டனம்? மத்திய அரசு கண்டிக்க எதுவுமே இல்லையா? இல்ல கண்டிக்கிறோம், மத்திய அரசு கண்டிக்க வேண்டிய இடங்களை கண்டிக்கிறோம். அது ஏன் சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன். 2 தீர்மானங்கள்ல சொல்றேன். ஒன்று கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனது, அது காங்கிரஸ் அரசுல போச்சு. பாரதிய ஜனதாவும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் ஏற்க முடியாது என்பதை சொல்லுகிறோம். அதை சொல்லுகிற போது அவர்களை வலியுறுத்தணும் ஒழிய அவரை கண்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் அதை வலியுறுத்துறோம். மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்கிறது, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவின் ஆட்சி மாநில அரசுகளை வஞ்சிக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படையாகத்தான் பேராசிரியரோட சொல்லாடல் தீர்மானங்கள் இல்லையா? இல்ல வலியுறுத்துறது அதானே. பிறகு என்னது? இப்ப நீங்க கேட்டுக்கொள்கிறோம் என்று போட்டா உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்கிறீங்க, வலியுறுத்துகிறோம்னாலும் பிரச்சனைனா கண்டனங்களை தெரிவிக்கிறது எது கண்டனங்களை தெரிவிக்கணும் அதை சரியா சொல்லுங்க எனக்கு. இப்ப இந்த டங்ஸ்டன் பிரச்சனையே சொல்றாங்க. இப்ப நாங்க மத்திய அரசை எப்படி கண்டிக்கிறது? இல்லை, ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்த சகோதரர் சொல்லுகிற சட்டம் 1953 மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் இல்லைங்களா? 53. அதுக்கு அதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க, அதுதான் நடக்குது. அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பிரச்சனை வருது அதை கவனிச்சு, உண்மை நாங்கள் எவ்வளவு தடவை சொல்றோம், மீண்டும் மீண்டும் திமுக ஏன் இதில் பொய் பரப்புரை பண்ணுது? ஏல முறைகளின்படி இந்தியா முழுவதும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பேசுகிறது. ஏன்னா முன்னால் வருகிறவர்களுக்கு முன்னுரிமை என்று சொல்லி இவர்கள் கொடுத்து அதில் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த முறையிலே கொடுக்கப்பட வேண்டாம், ஏல முறையை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இதற்கும் இங்க மதுரையிலே டங்ஸ்டன் சுரங்கத்தை அவர்கள் ஏலம் விட்டதற்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை நாங்கள் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கல, அந்த தீர்மானம் நிறைவேறலினா ஏலமே விடாம அந்த அன்னைக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. எப்போ? பிப்ரவரி 2024. ஆனால் நாங்கள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? திமுக இந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மறுக்கிறது? 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடப்பட்டதாக மத்திய அரசு சொல்லுகிறது. ஏலம் விட அந்த புள்ளி கோரிக்கை வைக்கப்படுகிறது. இது வைக்கப்படுகிற போது மாநில அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு மாநில அரசிடமிருந்து இன்புட் பெறப்பட்டதாக மத்திய அரசினுடைய மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர்களுடைய ட்விட்டர் பேஜில் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். மாநில அரசு என்ன கொடுத்துச்சு என்னங்கிறது. பிப்ரவரி 2024 மதுரையிலே மேலூரிலே டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அந்த புள்ளிகள் கேட்கப்பட்ட போது அன்றிலிருந்து நவம்பர் 7ஆம் தேதி அது உறுதி செய்யப்படுகிறது, அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுகிறது, தனியார் நிறுவனத்துக்கு. அது வரைக்கும் மாநில அரசு இந்த பிரச்சனை குறித்து மக்களுக்கு சொல்லாமல் இருந்தது ஏன்? போராடாமல் இருந்தது ஏன்? சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராமல் இருந்தது ஏன்? எதிர்க்கட்சிகளுக்கு கூட தெரிவிக்காமல் இருந்தது ஏன்? நீங்கள் அவர்களோடு துணை போயிருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். யாரோட துணை போயிருக்கிறீர்கள்? பாரதிய ஜனதாவோட. அதுக்கு ஏன் கண்டனம் இல்லை? கட்டாயம் அதுக்கு தான் கண்டனம். அதுதான் கண்டிக்கிறோம். கண்டனம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் சார். கண்டிக்கிறது அதுதான் கண்டிக்கிறோம். நீங்க ரொம்ப லாவிஷா இங்க தமிழக அரசை கண்டிக்கிறீங்க, அது உங்களுடைய பணி, ஆனா அங்க ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நான் சரியா உங்களுக்கு சொல்றேன். அந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் நீங்க இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் எடுக்க கூடாது என்றெல்லாம் நாங்க சொல்லல, புரியுதானுங்களா? ஒரு அரசுக்கு அது தேவைப்படுகிறது, எல்லா பக்கம் எடுக்கலாம். மதுரையில எடுக்கிற போது மக்கள் வாழிடங்களில் எடுக்கிறாங்க, பல்லுயிர் பெருக்கம் அங்க இருக்கிற ஒரு இடம், அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம், அது அங்க எடுக்கிறாங்க போது எங்களுக்கு பிரச்சனை வருது. அதைத்தான், அந்த திட்டத்தை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். எனவே இந்த திட்டத்துக்கு மத்திய அரசோடு ஒத்து போய் இந்த திட்டத்தை இடத்துக்கு அனுமதி கொடுத்து இதற்கு மத்திய அரசுக்கு இன்புட் கொடுத்துட்டு மக்களுக்கு சொல்லாமல் இருந்த திமுகவை தானே கண்டிக்க முடியும். மாநிலத்துக்குள் நீங்க தானே விட்டவங்க. அப்ப இதை கேட்டோம்னா நீங்கள் அந்த சட்டத்திற்கு ஆதரவாக நின்றீர்கள். அந்த சட்டம் என்ன சொல்லுது? அதுல மாநில அரசினுடைய உரிமை பறிபோகுது, அது அல்ல பிரச்சனை. இப்ப நான் கேட்கிறேன், இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீங்கல்ல, இதை ஏன் முன்னாடி செய்யல? அவன் ஏலம் விட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதே, நீங்க தான் இன்புட் கொடுத்துருக்கீங்க, அதை அவனே சொல்றானே, மத்திய அரசே சொல்றாங்களே. அப்படின்னா நீங்கள் 10 மாத காலமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள் என்பது வெளிப்படை. எனவே கண்டிக்கிறோம். அதே போல சிறுபான்மையினர் நலன் குறித்து பேசுகிற போதெல்லாம் சகோதரர் சொன்னார், முன்னாடி செஞ்சிருக்கலாமே, இன்னைக்கு தீர்மானமா போடுற விஷயத்தை ஆட்சியில் தாராளமாக செஞ்சிருக்கலாம். நாங்கள் சொல்லுவது, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே நீங்கள் கொடுத்ததை நிறைவேற்றுங்கள்னு கேட்கிறோம். சரிதானுங்களா? நாங்க ஏன் செய்யலைங்கிறதல்ல கேள்வி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.